புரியுதா? அப்போது வியாபாரத்தில் லாபம்ங்கிறது ஒரு நேரம் முடிஞ்சிடும். வட்டியில் லாபம்ங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மாதம் அல்லது அவன் டைம் போட்டுக்கிட்டானா, அவன் தவணை போட்டுக்கிட்டானா இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டபுள் ஆக்கிடுவான். யார்? யூதர்கள். 10,000 ரூபா 6 மாதத்தில் கொடுத்துட்றேங்க. சரி, ஓகே. மாதம் எனக்கு 500 ரூபா கொடுத்துடணும். சரிங்க, மாதம் 500. ஒன்றாவது மாதம், 2வது மாதம் 500 500 500 500 6 மாதம் ஆயிடுச்சு. எங்கப்பா 10,000 ரூபா? இல்லைங்கண்ணா, இன்னொரு 6 மாதம் எழுதிக்கிங்க. அப்படியா? சரி, ஓகே, 6 மாதம் எழுதிக்கோ. அன்னிலேருந்து 1000 ரூபா கொடுக்கணும். டபுள் வட்டி, ஃபைனு. இப்போ நீ ஃபைனான்ஸ் போனீங்கன்னா எல்லாத்துலேயுமே பெனால்ட்டி இருக்குது. இப்போ இந்த கன்சல்ட்டிங்லாம் வண்டி வித்துட்டு இருக்காங்களே, அங்கே எல்லாம் போனீங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அவங்களுக்கு எப்படி, அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொடுக்குற ரேட்டை விட வண்டியெலாம் சில சமயம் கம்மியாக கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அதில் பேலன்ஸ் ஆயிரும், இந்த வட்டியில் அதில் இதில் பேலன்ஸ் ஆயிரும். இது மாதிரி ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. அப்போது இதில் லாபம் ஒரு தடவை, இதில் மல்டிபிள் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும்.